நமக்கு இங்கேயே பக்கத்தில் ஒரு பிரமாதமான சக்தி நம்ம பக்கத்தில் உட்காந்துருக்குது. இதுக்கு தென் கைலாயம்னு சொல்லுவோம் இந்த வெள்ளங்கிரி மலைக்கு. என்னத்துக்குன்னா, இந்த சிவன் இந்த 3.5 மாதம் இங்கே வந்து தானாக இங்கே இருந்தான். ஆனால் அவன் ஒரு மாதிரி நிலையில் இருந்தான் அந்த டைமில். அதனால் அதுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு சக்தி இருக்குது. இது நான் பிறந்த நாள்லேருந்து என் கண்ணில் இருக்குது. இந்த மலை எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் என் கண்ணில் இருக்குது. நான் 16 வயசுக்கு வந்தப்போ தான் நான் யார் கூட ஒரு நண்பர் கூட பேசுகிறப்போ எனக்கு புரிஞ்சுது அவர் கண்ணில் மலை இல்லைன்னு. நான் நினச்சேன் எல்லார் கண்ணில் மலை இருக்குதுன்னு நான் நினச்சேன். எப்பவுமே இருக்குது, முழிச்சாலும் இருக்குது, தூங்கினாலும் இருக்குது. நான் நினச்சேன் எல்லார் கண்ணில் மலை இருக்குதுன்னு தான் நான் நினச்சிருந்தேன். 16 வயசு இருக்கிறப்போ நான் யார் கூட பேசுகிறப்போ அப்போ தான் எனக்கு புரிஞ்சது, ஓ என் கண்ணில் மட்டும் மலை சிக்கி போயிருக்குது, மித்தவருக்கு யாருக்கும் மலை இல்லைன்னு வச்சு எல்லாம் மலை தேடி எல்லாம் போனேன். நான் இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் எல்லாமே மேலே இந்த கீழே வரைக்கும் எல்லாம் ட்ரெக்கிங் பண்ணியிருக்கேன். நான் எங்கே பார்த்தாலும் இந்த மலை கிடைக்கல. அதுக்கப்புறம் நான் 22 வயசுக்கு வந்தப்போ நான் இமாலயத்துக்கு போனேன். அங்கே பார்த்தோட எனக்கு தெரியும் இந்த மலை அங்கே இல்லைன்னு. இப்போது 87 இந்த கோயம்புத்தூரில் வந்து இறங்கினேன். எனக்கு இங்கே தான் இருக்குதுன்னு புரிஞ்சிச்சு. இந்த மலை, இந்த 7வது மலை இருக்குது, அந்த சிகரம் கண்ணிலேயே இருந்தது. அது பார்த்தப்பறம் தான் இங்கே போயிடுச்சு. இங்கே வந்து அதனால தான் இந்த தியானலிங்கம் நாம் இங்கே உறுதிப்படுத்தினது. எதுக்கு நான் இது சொல்கிறேன்னா, உங்களுக்கு இது எல்லாமே ஒரு சக்தி ரூபம். மலை இருக்குது, கல் இருக்குது, கல் முக்கியமானது இல்லை, ஆனால் அதுக்கு சுத்த ஒரு சக்தி ரூபம் இருக்குது. இது எப்படின்னா இப்படி பதிச்சா உங்களுக்குள்ள, இப்போ கைலாஷ் அப்படி தான், ஒரு தடவை போய் உங்களுக்குள்ளே பதிச்சா உள்ளேயே வேலை பண்ணுது. கிரகிக்கணும், அவ்வளோதான். அவ்வளோ தூரம் போக தேவையில்லை. அந்த ஒரு தன்மை கைலாஷில் என்ன தன்மை இருக்குதோ அதே தன்மை இங்கே இருக்குது. அந்த அளவுக்கு அளவு இல்லை, அவ்வளோதான். அது பெரிய அளவு, ரொம்ப மகத்தான லைப்ரரி அது. இது சின்ன லைப்ரரி, ஆனால் குவாலிட்டி அதே அளவுக்கு இருக்குது. இதுக்கு அதெல்லாம் நம்மளால் குளிரெல்லாம் தாங்க முடியாது, நமக்கு அங்கெல்லாம் போக முடியாது, இன்னொரு தேசத்தில் இருக்குது. ஆனால் நாம் சும்மா இது உபயோகப்படுத்திக்கலாம். இது இந்த தென் கைலாயம்ன்றது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு மனிதனும் ஏறிடணும்னு என்னுடைய ஆசை. பிரத்தியொரு மனிதன் இதில் தமிழ்நாட்டில் பிறந்த பிரத்தியொரு மனிதன் தென் கைலாயம் தரிசனம் பண்ணணும். ஏன்னா அங்கேருந்து எங்கெங்கேருந்து உலகெல்லாம் சுற்றிட்டு வந்த இது இழுத்து இங்கே வந்துடுச்சு எனக்கு. நீங்கள் பார்க்கலன்னா எப்படி? ரொம்ப ரொம்ப பிரமாதமான விஷயம், சும்மா சாமானியமான விஷயம் இல்லை. இயற்கை நிலையிலையும் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஆன்மீகத்து சக்தின்னு சொல்ல முடியாது, அப்படி இருக்குது. இது மகத்தான ஒரு இடம் இங்கே இருக்குது. அவ்வளோ தூரம் போகணும்னு தேவையில்லை, போகிற திறமை இருந்தால் போய்க்கலாம். இல்லைன்னா நமக்கு தென்னிந்தியாவிலே நமக்காக ஒரு கைலாயம் வச்சுருக்காங்களே. இதை நீங்கள் மேலே போகணுன்னா இதுக்காக ஒரு சாதனை உருவாக்கியிருக்கிறோம். 40 நாள் 48 நாள் ஒரு சாதனை இருக்குது. அந்த சாதனை பண்ணி இதுக்கு சிவாங்க சாதனைன்னு நடக்குது. ஒரு மாதத்துக்கு இருக்குது. அமாவாசை நாள் மேலே போகிறாங்க குரூப்ஸு. இது எப்படியோ உபயோகப்படுத்த அடுத்த ஒரு வருடத்தில் நீங்கள் எல்லாமே போய் வந்துடணும். சும்மா போய் என்னத்துக்குன்னா வளர குழந்தை, வளர பசங்க, இளைஞர் இதெல்லாம் உணரணும். அப்போ தான் இந்த உயிர், இந்த மாதிரி சத்தம் கிடைச்சாதான் இந்த உயிர் மலருது. இல்லைன்னா சும்மா பிழைப்பு. சோறு சம்பாதிக்கிறதே வாழ்க்கை முடுக்கமாக போகுது. சோறு சம்பாதிக்கிறது 24 மணி நேரம் வாழ்க்கை முழுக்கமாக போகுது. என்ன மாதிரி வாழ்க்கைன்னு கேட்குறேன். புழு பூச்சி கூட சாப்பிட்டு சும்மா உட்காந்துக்கிறாங்க. புழு பூச்சி எல்லாமே 3-4 மணி நேரம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் சும்மா உட்காந்துக்கிறாங்க. அது இல்லாமல் போச்சு மனிதனுக்கு. சோறு சம்பாதிக்கிறதே 24 மணி நேரம் வருஷம் முழுக்கமாக வாழ்க்கை முழுக்கமாக நடக்குது. இது தாண்டணும் மனிதன், இல்லைன்னா மனிதன் வாழ்க்கை போலாம் போயிடும்.